ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் எப்படி ட்ரேட் பண்ணலாம், நமக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம கொடுத்த டெக்னிக்கல் பிரேக் அவுட் எந்த அளவுக்கு ஒர்க் ஆயிருக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோட 1 ஹவர் கண்டில். நிஃப்டியோட 1 ஹவர் கண்டில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா இந்த ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? இந்த ட்ரெண்ட் லைன் உடைச்சி மேலே ஏறுறப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட்டாகவே இந்த 21,750 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு அப்படிங்கிறத மார்க் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி இதுக்குள்ளார ஒரு ஜஸ்ட் ஒரு லேர்னிங்காக ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷனே நீங்க தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. டபுள் பாட்டம் நெக்லைன் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, ஒரு நல்ல மொமெண்டம் கொடுத்து கரெக்டா பாருங்க இந்த லைன் ரெசிஸ்டன்ஸ்ல போய் க்ளோஸ் ஆயிருக்கு. சரிங்களா? ஜஸ்ட் ஒரு நாலேஜ் பர்பஸுக்கு சொல்றேன். அதே நேரத்துல நம்ம சொன்ன ரெசிஸ்டன்ஸ் லைன்ல தான் இப்போ போய் மார்க்கெட் எக்ஸாக்டா க்ளோஸ் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இதை ஃபர்தரா 1 ஹவர்ல 1 டேல வச்சு அனலைஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி பேங்க் நிஃப்டி நமக்கு என்ன மாதிரியான மூமெண்டம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 1 ஹவர் கேண்டில்ல நமக்கு வந்து எக்ஸாக்டா இந்த ட்ரெண்ட் லைன் கொடுத்துருந்தோம். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் கொடுத்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு ரீடெஸ்ட் மாதிரி தான் க்ளோஸ் ஆயிருக்கே தவிர நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டை காமிக்கிற மாதிரியான மொமெண்டம் பேங்க் நிஃப்டில இல்லை. ஓகேங்களா? ஆனா நம்மளோட ட்ரெண்ட் லைன் பாருங்க, இந்த இடம் ரெசிஸ்டன்ஸா கொடுத்துருந்தோம். இந்த ப்ரீவியஸ் டேவோட ஹைவோ. ஸோ இப்போ இந்த ஹையை உடைச்சப்ப ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த இடம் 1 ஹவர் கேண்டில்ல. இதுக்கு மேல இதை பிரேக் அவுட் கொடுத்து மொமெண்டம் கொடுத்து திருப்பி சப்போர்ட்டா எப்படி வந்து ப்ரீவியஸ் டேவோட ஹை வந்து ரெசிஸ்டன்ஸா இருந்தோ அது உடைச்சதுக்கு அப்புறம் அது எகெயின் இப்ப சப்போர்ட் ஆகிட்டு இருக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இதுக்கப்புறம் ஃபர்தரா இதை எப்படி அப்ரோச் பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நேத்து நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருந்த ஸ்டாக்ல இன்ஃபிபீம்னு ஒரு ஸ்டாக் லாஸ்டா போஸ்ட் பண்ணியிருந்தேன். சரிங்களா? எந்த அளவுக்கு ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து நான் டேல வைக்கிறேன். ஆல்மோஸ்ட் என்ன அப்பர் சர்க்கியூட் ஃப்ரெண்ட்ஸ் 20% வரைக்கும் நமக்கு மொமெண்டம் கொடுத்துருக்கு. சரிங்களா? அடுத்து இன்னொரு ஸ்டாக் கொடுத்துருந்தேன், என்எம்டிசி ஸ்டீல்னு. ஓகேவா? இதோட மொமெண்டமும் பாருங்க ஆல்மோஸ்ட் இன்னைக்கு 15%, அதாவது 14.5% வரைக்கும் நமக்கு வந்து அப் ட்ரெண்ட்ல மூவ் ஆயிருக்கு. அடுத்து மதர்சன் சுமி கொடுத்துருந்தேன். சம்பர்தன மதர்சன் சுமி இதுவும் ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து டேல வந்து எங்க க்ளோஸ் ஆயிருக்குன்னா 0.85%ல க்ளோஸ் ஆயிருக்கு. பட் ஹை போன லெவல் பாத்தீங்கன்னா நமக்கு எங்க வரைக்கும் ரீச் ஆயிருக்குன்னா 118 வரைக்குமே நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா எஸ்கார்ட்ஸ் 2.5% மொமெண்டம், கெயில் 4%, கிளென்மார்க் மட்டும் தான் கொஞ்சம் மீடியமான பர்சன்டேஜ் ஃப்ரெண்ட்ஸ் 1% வரைக்கும் மொமெண்டம் கொடுத்துருக்கு. நம்ம நேற்று டெலிகிராம் சேனல்ல கொடுத்த ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸ் இது. இன்னும் இதுல ஃபர்தரா மொமெண்டம் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஸோ நீங்க வந்து உங்களோட டெக்னிக்கலை இதுல அப்ரோச் பண்ணி பாருங்க. பேட்டர்ன்ஸ் மொமெண்டமா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, சரி இப்போ நம்ம வந்து நிஃப்டி அனாலிசிஸ்க்கு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நிஃப்டியோட இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோட டே கேண்டில். சரிங்களா? நிஃப்டியோட டே கேண்டில்ல பாருங்க எக்ஸாக்டா இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ அப்போ இந்த பிரேக் அவுட்டுக்கு அடுத்து ஹைன்னு பார்த்தீங்கன்னா நான் கர்சர் வைக்கிற இடம் தான், அதாவது 21,855. சரியா? ஸோ இப்போ நம்ம வந்து இந்த இடத்த மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து ஒரு கன்சல்டேஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இந்த இடத்துக்கு மேல ஸ்ட்ராங்கா பிரேக் அவுட் ஆச்சுன்னா இங்க ஒரு கேப் ஃபில் இருக்கு பாத்தீங்களா டேல 21,970ல. ஓகேவா? 21,950 ரீஜன்ல வந்து ஒரு கேப் ஃபில் இருக்கு. இதை நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். இந்த கேப்பை ஃபில் பண்ணதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஸோ இதுக்கப்புறம் போனா ஆல் டைம் ஹை லெவல். சரியா? நிஃப்டியோட மொமெண்டம் இதுக்குள்ள இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நமக்கு வந்து கிளியரா காமிச்சிட்டு இருக்கு. பட் நம்ம வந்து உடனே இதை வச்சுட்டு அப் ட்ரெண்ட் தான் அப்படிங்கிற மொமெண்டம் கொடுத்துடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். வீக்லி வைஸ் பார்க்குறப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு மேலே ட்ரா பண்ணி காமிக்கிறேன், என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாருங்க. நம்ம ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது. சரிங்களா? புரியுதுங்களா? பாருங்க, ஒரு ஹை லோ எகெயின் ஹை லோ, ஹைல போயிட்டு பிரேக் அவுட் கொடுத்து இப்போ வரைக்கும் என்னதான் நடந்துட்டு இருக்கு, மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் லெவல்ல தான் நின்றுட்டு இருக்கு. சரிங்களா? இந்த 21,850 இதுக்கு மேல நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் க்ளோஸ் ஆகிற பட்சத்தில் மட்டுமே நம்ம வந்து அடுத்த அப்ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்க்கணும். இப்போ வரைக்கும் எக்ஸாக்டா இங்க தான் இருக்கு, ரெசிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. சரிங்களா? ஜஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஸோ நீங்க பாட்டுக்கு எடுத்த நல்ல ஒரு பொசிஷன் வந்துருச்சு, அப்செட் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு கடகடன்னு போய் சிஏ எல்லாம் வாங்கி வெயிட் பண்ணாதீங்க.
பொறுமையா ட்ரேட் பண்ணி நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ மட்டும் ஜஸ்ட் ஃபாலோ பண்ணி நீங்க ப்ளே பண்ணுங்க. நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்றதுக்கான பாசிபிலிட்டீஸ் உண்டு. சரியா? ஸோ ஆஸ் யூசுவல் நம்ம எப்போ என்ன பண்ணுவோம்? ப்ரீவியஸ் டேவோட ஹை லோவ மார்க் பண்ணுவோம். இந்த இடம் வந்து ரீடெஸ்ட் ஃபிரெண்ட்ஸ். கிளியரா புரிஞ்சுக்கோங்க. இந்த இடம் வந்து ரீடெஸ்ட். நான் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சு கூட உங்களுக்கு காமிக்கிறேன். தெரியுதுங்களா? இங்க இருந்து போனா இன்னமும் இந்த பிரேக் அவுட்டோட ரீடெஸ்ட் லெவல் வந்தா கூட எங்க தான் இருக்கு பாருங்க. 21,850. அதனால தான் சொன்னேன் இந்த இடத்துல வந்து ஒரு கன்சால்டேஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் உண்டு. இதுக்கு மேல ஸ்ட்ராங்கா பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் ஆனா மட்டுமே நம்ம அடுத்து ட்ரெண்டா மூவ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அப்போ நாளைக்கு க்ளோசிங் வச்சு கன்சிடர் பண்ணலாம். எப்படி நமக்கு அடுத்த மூவ் இருக்க போகுது அப்படிங்கிறத. இப்போ வரைக்கும் நீங்க வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ட ஃபாலோ பண்ணிட்டு ப்ளே பண்றது நமக்கு வந்து ஒரு நல்ல பெனிஃபிட்டா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஃபிரெண்ட்ஸ். சரிங்களா? சரி. இப்ப நான் வந்து டே வைஸ் ஹை லோ மார்க் பண்ணிட்டேன். நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் மார்க் பண்ணியாச்சு. அடுத்து சப்போர்ட் பாயிண்ட்னா இந்த பிக் கேண்டில் வந்திருக்குல்ல, இதுல வந்து நம்ம ஒரு 50% ரீட்ரேஸ்மென்ட் எடுத்துக்கலாம் ஃபிரெண்ட்ஸ். அதே நேரத்துல இங்க பாருங்க, எந்த இடம்னா இந்த பாயிண்ட் மார்க் பண்றேன் பாருங்க. இது எதனாலடா நீ மார்க் பண்ற அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெட்னஸ்டே 17th அதுக்கு அடுத்து 20th அதுக்கப்புறம் அப்படியே வாங்க. இந்த சைடு வந்தீங்கன்னா ஜனவரி 2. ஸோ இந்த கேண்டிலோட பாட்டம் எல்லாமே டச் பண்ற பாயிண்ட் பாருங்க. 21,540. சரிங்களா? இந்த இடத்த நான் வந்து அடுத்து சப்போர்ட்டா எடுக்கிறேன். இதுக்கு கீழ இறங்குனா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேவோட லோ 21,444 ரீஜன். சரிங்களா? இந்த இடம் வரைக்கும் மார்க்கெட் கீழ இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இத 1 ஹவர்ல வந்து எப்படி அப்ரோச் பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஸோ இப்ப பாருங்க, நான் 1 ஹவர் வச்சிருக்கேன். 1 ஹவர் கேண்டில்ல நம்ம என்ன மாதிரியான மொமெண்டம்க்கு இந்த லைன் போட்டிருந்தோம்னா, இதுக்குள்ளார ஃபாலோ ஆயிட்டு இருக்கிறது. ஓகே. ஒரே நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கலர சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்ம. இங்க இருந்து அடுத்து என்ன ஆயிருக்கு? லோ, எகெயின் ஹை, எகெயின் லோ. இப்ப என்ன ஆயிருக்கு? இந்த இடத்துல பிரேக் அவுட் குடுத்திருக்கு. ஸோ இந்த மாரி ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்குள்ளார ஒரு பிரேக் அவுட்டுக்கு ஒரு ரீடெஸ்ட் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸும் உண்டு. சரிங்களா? ஸோ அந்த ரீடெஸ்ட் லெவல் வந்து நம்ப ஆல்ரெடி டேல பார்த்தோம்ல. ரெசிஸ்டன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைன் இங்க இருந்து வந்துட்டு இந்த லைனோட ரீடெஸ்ட் பாயிண்ட்டுக்கும் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டீஸ் உண்டு. ஸோ அப்ப 21,850ங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸா இருக்கும். சப்போஸ் குளோபல் மார்க்கெட் கண்டிஷன் வீக்கா இருந்து மார்க்கெட் டவுன் ஆனா கூட இந்த இடத்த நம்ம வந்து ரீடெஸ்ட் லெவலா எடுத்துக்கலாம். இங்க இருந்து மொமெண்டம்க்கு இது ரீடெஸ்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து 21,540யையும் அதுக்கு அடுத்து வந்து 21,440 ரீஜனையும் வந்து நீங்க சப்போர்ட்டா எடுத்துக்கலாம். சரியா? ஸோ ஹைல போச்சுன்னா மார்க்கெட் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 21,855 அதுக்கு அடுத்து வந்து 21,940 அதுக்கு அடுத்து ஆல் டைம் ஹை லெவல் வரைக்கும் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இப்போ இந்த 1 ஹவர் கேண்டில்ல ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் சொல்றேன். புரிஞ்சுக்க முடியுதான்னு ட்ரை பண்ணுங்க. சப்போஸ் மார்க்கெட் வந்து நமக்கு இந்த நெக் லைன்னு சொல்லுவோம் இத. இப்படின்னா நான் எப்படி அங்க டேல ஆரம்பிக்கிறப்ப காமிச்சேனோ அந்த மாரி ஒரு டபுள் பாட்டமான ஃபார்மேஷன் நடந்திருக்கு. இந்த நெக் லைனுக்கு உடைச்சு இதுக்கு மேல ஸ்ட்ராங்கா க்ளோஸ் ஆனா இந்த ஆல் டைம் ஹை லெவல் வரைக்கும் நம்மளால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் பேட்டர்னுக்கு. பட் இந்த நெக் லைன் உடைச்ச உடனேயே மார்க்கெட் டைரக்டா ஏறி இங்க போயிடாது. போயிட்டு திருப்பி இந்த லெவல ரீடெஸ்ட் பண்ணிட்டு இப்படி போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடைக்கலாம். சரிங்களா? இது எல்லாமே நான் திருப்பி சொல்றேன். கிடைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு விஷயத்தையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் செபில ரெஜிஸ்டர் பண்ண இன்வெஸ்ட்மென்ட் அட்வைசர்லாம் கிடையாது. ஜஸ்ட் என்னோட நாலேட்ஜ ஷேர் பண்றேன். சரிங்களா? இந்த நாலேட்ஜ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, இத நீங்க பயன்படுத்திக்க ட்ரை பண்ணுங்க. அவ்வளவுதான். நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட பினான்சியல் அட்வைசர ஒரு கன்சல்ட் பண்ணிக்கிட்டு பண்றது புத்திசாலித்தனம். அதுதான் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்ட குடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஏன்னா மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் எப்பவுமே ரிஸ்க் இருக்கு ஃபிரெண்ட்ஸ். சரிங்களா? நம்ம ஒரு சைடு பிளான் பண்ணிட்டு போவோம். அதுக்கு தகுந்த மாரி ஆப்போசிட் சைடு டைரக்ஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ்லாம் வரும். ஸோ அதுல இருந்துலாம் எப்படி தப்பிக்கலாம்? எப்படி நீங்க இத ப்ளே பண்ணிட்டு போலாம்? அப்படிங்கிறதுக்கான ஒரு கைடன்ஸ் மட்டுமே தான் நம்ம குடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ நிஃப்டி வந்து அப் சைடுக்கும், டவுன் சைடுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு. சரிங்களா? ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் இந்த நெக்லைன் ஸ்ட்ராங்கா உடைச்சதுன்னா, ஒரு சின்ன கரெக்ஷன குடுத்துட்டு திருப்பி இந்த ஆல் டைம் ஹை லெவல் வரைக்கும் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஆனா இந்த 21,850ங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். குளோபல் மார்க்கெட் பேஸ் பண்ணி நாளைக்கு டவுன் ஆச்சுன்னா, நீங்க செல்லிங் சைடு போறதா இருந்தா, இப்ப க்ளோஸ் ஆயிருக்கிற லெவல் பார்த்தீங்கன்னா, நமக்கு 21,737ல க்ளோஸ் ஆயிருக்கு. 21,700க்கு கீழ 700 இல்ல 680க்கு கீழ மூவ் ஆக ஆரம்பிச்சதுன்னா, அடுத்து 530ல இருந்து 540 வரைக்கும் கீழ வந்து இத சப்போர்ட் எடுத்துட்டு திருப்பி வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்க்கும். ஓகே ஃபிரெண்ட்ஸ். ஸோ இப்ப இங்க வந்து உங்களுக்கு நிஃப்டி ஒரு கிளாரிட்டியான ஐடியா கிடைச்சிருக்கும். சரிங்களா? அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணலாம் இப்ப பேங்க் நிஃப்டிக்கு போயிடலாம். பேங்க் நிஃப்டில என்ன மாதிரியான மொமெண்டம் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். அதுக்கு நான் என்ன பண்றேன், டே கேண்டில் வச்சிடுறேன்.
ஸோ டே கேண்டில்ல நம்ம என்ன பண்ணலாம்? இந்த கேண்டில் இந்த லைன் பாருங்க. எப்படி வந்து ப்ரீவியஸ் டேவோட லோ வந்து நான் இன்னைக்கு ப்ரீவியஸ் டேவோட ஹை அதாவது ரெட் கலர் கேண்டில் இருக்குல்ல, Thursday 25th கேண்டிலோட ஹை இன்னைக்கு எப்படி சப்போர்ட் ஆக்ட் ஆயிருக்கு பாருங்க. சரிங்களா? ஸோ அதையும் நான் சப்போர்ட் பாயிண்டா வைக்கிறேன். அதுக்கு அடுத்து லோ மார்க் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்றேன்? லோவையும் மார்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வைஸ் பார்க்குறப்ப நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு சின்ன கரெக்ஷனும் ஒரு கன்சல்டேஷன் லெவல் மாதிரி தானே மூமெண்டம் கொடுத்துருக்கே தவிர ஒரு நிஃப்டி மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் கேண்டில் வரல ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? அதே மாதிரி தான் இன்னைக்கு பேங்க் நிஃப்டியோட மூமெண்டமும் நமக்கு இருந்தது. சரிங்களா? ஓவராலா. ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் எகெயின் இந்த ஹையை உடைச்சி திருப்பி மேலே ஏறுச்சுன்னா நமக்கு இந்த 3 கேண்டில்ஸோட ஹை லெவல் இருக்கு பாருங்க. அதுதான் வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸ். அதாவது 46,225 ரீஜன் தான் வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸா இருக்கும். இதுக்கு மேல உடைச்சு மேல மூவ் ஆகுறப்ப இந்த ரெட் கேண்டில் 46,550 கேண்டில் பாருங்க. இந்த கேண்டில் வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இது வந்து அப் சைட்ல போலாம். ஸோ இப்போ அப் சைட்ல இப்படி போயிட்டு ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்துட்டு கூட திரும்புறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்க்கும். சரிங்களா? ஹெவியா பார்க்குறப்ப ஓவரால் கண்டிஷன்ல வந்து பேங்க் நிஃப்டி வீக்கா தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஆனா நம்ம இந்த எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா, வீக்லி வைஸ் வச்சு பார்க்குறப்ப ஜஸ்ட் நான் வீக்லில வச்சு காமிக்கிறேன். நமக்கு வந்து 2 வீக்காவுமே பாருங்க, ஒரு ஸ்ட்ராங் செல்லிங் பிரஷர் கண்டிருக்கு. ஸோ இந்த செல்லிங்க்கு ஒரு சின்ன ஷார்ட் கவரிங் வருங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி சொல்லியிருந்தோம் லாஸ்ட் வீடியோல. ஸோ இந்த லெவல் வந்து ஆல்மோஸ்ட் இந்த கேண்டில்ல 50% வரைக்கும் இன்னைக்கு ரீச் ஆயிருக்கு. சரிங்களா? நாளைக்கு குளோபல் மார்க்கெட் கண்டிஷன பேஸ் பண்ணி மேல ஏற ஆரம்பிக்கிறப்ப 46,000ங்கிறது ரவுண்ட் நம்பர். அந்த இடத்துலயும் அதுக்கு அடுத்து மேல ஏறுறப்ப 46,250 ரீஜனையும் வந்து மார்க்கெட் ரீச் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஸோ நமக்கு வந்து ஹை போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து 46,255 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இப்போ வரைக்கும் காமிக்குது ஹை சைட்ல. இதே டவுன் சைட்ல திருப்பி அகைன் மார்க்கெட் இன்னி டேவோட லோவான 45,120 இல்ல 100க்கு கீழே உடைச்சதுன்னா அதுக்கு அடுத்து மார்க்கெட் வந்து ரவுண்ட் நம்பர் அதாவது அந்த 44,970 இந்த ரீஜன்ல வந்து ஒரு சின்ன கன்சல்டேஷன் எடுத்துட்டு டவுன் ஆச்சுன்னா எகெயின் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்க போற ரீஜன் பாத்தீங்கன்னா 44,430 இந்த ரீஜன்ல தான் வந்து அடுத்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இது நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா ஓவராலா நம்ம வந்து ஆல்ரெடி இந்த வீக்குக்கான அனாலிசிஸ் வீடியோ போட்டோம். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ நீங்க பார்க்குறப்ப இன்னும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான ஐடியா கிடைக்கும். நான் மார்க் பண்ணியிருந்தேன் கரெக்ட்டுங்களா? ஸோ இத மார்க் பண்ணி நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். மார்க்கெட் வந்து ஒரு சேனலுக்குள்ள மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்படி டவுன் ஆச்சுன்னா இந்த சேனலோட பாட்டம் அதாவது இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ், இங்க வந்து ரெசிஸ்டன்ஸ், இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ தொடுறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இந்த மூமெண்டம் வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் லெவல் வரைக்கும் நிஃப்டி ஒரு பைக் பேக் அதாவது ஒரு புல் பேக் கொடுக்கல அந்த லெவல் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு கொடுத்துட்டு திருப்பி டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. சரிங்களா? ஈஸியா ட்ராப் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப கிளியராவும், தெளிவாவும் இருந்து நீங்க ப்ளே பண்ணா மட்டும் தான் ஆப்ஷன்ல எக்ஸாக்ட்டா நம்மளால ப்ளே பண்ண முடியும் ஃபிரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ட எக்ஸாக்ட்டா மார்க் பண்ணுங்க. அதே மாரி வாலட்டிலிட்டி அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு ஒரு நீங்க வாங்கிட்டீங்க கால் ஆப்ஷனோ இல்ல புட் ஆப்ஷனோ வாங்கிறீங்க. ஒரு நல்ல ப்ராஃபிட்ல வர்றப்ப ப்ராஃபிட்ட புக் பண்ணிட்டு அடுத்த என்ட்ரிக்காக காத்துருங்க. சரிங்களா? அதே லெவல்ல வச்சு பொசிஷன் இன்னும் மேல ஏறதுக்கான வாய்ப்புண்டு நீங்க வச்சுட்டு இருக்காம, ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்துருச்சுன்னா, ப்ராஃபிட்ட குளோஸ் பண்ணிட்டு, அன்னைய டேவ வந்து சக்சஸ்ஃபுல் டேவா குளோஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ தேடுங்க. சரியா? சரி. இப்ப நான் என்ன பண்றேன், 1 ஹவர் வச்சுர்றேன். 1 ஹவர்ல இந்த மாதிரியான மொமெண்டம் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ 1 ஹவர் கேண்டில்ல நான் ஜஸ்ட் ஒரு லைன் மட்டும் டிரா பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இங்க பாருங்க. ஜஸ்ட் இதுக்குள்ளார ஒரு இந்த இடத்துல இருந்து பாருங்க. ஓகேவா? இந்த லைன வந்து ப்ளூ கலர்ல மாத்திக்கிறேன். வீடியோல உங்களுக்கு கிளாரிட்டியா தெரியாம இருக்கிறதுக்கு. சரிங்களா? ஸோ இப்ப என்ன நடந்திருக்குன்னா, மார்க்கெட்டுக்குள்ளார நடந்திருக்க மொமெண்டம் ஒரு ஹை, லோ, அகெயின் ஹை, லோ புரியுதுங்களா? இது டவுன் சைடு சேனலு. டவுன் சைடு சேனல்ல இப்ப பிரேக் அவுட் குடுத்து, திருப்பி இந்த ரீடெஸ்ட் லெவல்ல நிக்குது. எகெயின் இந்த ஹைய அதாவது இந்த டேவோட ஹை லெவல் இருக்கு பார்த்தீங்களா? இந்த 45,600 6, 7 இல்லன்னா 700 கூட வச்சுக்கோங்க. ஒண்ணு 45, 700க்கு மேல மூவ் ஆகுறப்ப, எகெயின் மார்க்கெட் 46,200 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு உண்டு.
இன் பிட்வீன்ல நமக்கு ரவுண்ட் நம்பர் 46,000. ஸோ இப்போ இங்க இருந்து 700 இருந்து நீங்க வந்து 46,000 வரைக்கும் எடுத்துக்கிட்டா கூட நமக்கு வந்து ஒரு 300 பாயிண்ட் இந்த இடத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பேங்க் நிஃப்டில. சரிங்களா? எகைன் இந்த ரவுண்ட் நம்பர் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கன்சல்டேஷன் நடந்து எகைன் மேல ஏறுச்சுன்னா 46,250 வரைக்கும் மேல ஏறலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இத உடைச்சு இன்னும் பையிங் பிரஷர் இருக்கிற பட்சத்துல 46,500 வரைக்கும் மார்க்கெட் மேல புல் பேக் குடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு டேல. சரிங்களா? இதே டவுன் ஆகுது அப்படின்னு நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா, இன்னைக்கு டேவோட லோ உடைச்சுச்சுன்னா 45,120. ஸோ அப்ப ரவுண்ட் நம்பர் வந்து 45,000. இந்த 45,000க்கு கீழ உடைக்க ஆரம்பிச்சுச்சுன்னா, மார்க்கெட் எகைன் செல்லிங் பிரஷர் இருக்கும். அந்த செல்லிங் பிரஷர் வந்து 44,440 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா? ஸோ இன் பிட்வீன்ல இப்போ க்ளோஸ் ஆயிருக்கிற லெவல் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 45,444ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து நாளைக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர்லயோ இல்ல 15 மினிட்ஸ் கேண்டில்லயோ வந்து உங்களுக்கு ஒரு செல்லிங் பிரஷர் குடுத்து டவுன் சைட் போறதுக்கான மொமெண்டம் காமிச்சதுன்னா சாரி ஃபிரெண்ட்ஸ் ஒரே நிமிஷம். குடுத்துச்சுன்னா ஜஸ்ட் நான் ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் ஒண்ணு டிரா பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஹைக்கு மேல உடைச்சுச்சுன்னா, அதாவது 45,500க்கு மேல உடைச்சுச்சுன்னா இந்த ஹை வரைக்கும். 45,650லேருந்து 670 இந்த 100லேருந்து 150 பாயிண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே நேரத்துல இந்த ஹைய உடைக்காம மார்க்கெட் செல்லிங் பிரஷர் காமிக்கிற பட்சத்துல நீங்க வந்து இந்த 45,400 இல்லைன்னா 350க்கு கீழே இறங்குறப்ப திருப்பி மார்க்கெட் 200யும் அதுக்கு அடுத்து லோவான 45,100 வரைக்கும் கீழே ரீச் பண்றதுக்கான வாய்ப்பு உண்டு. சரிங்களா? ஜஸ்ட் 15 மினிட்ஸ்ல நீங்க எப்படி ப்ளே பண்ணி பாருங்க அப்படிங்கிறதுக்காக சொல்றேன் நானு. ஓகேவா? என்னோட சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்க நண்பர்களுக்கு வந்து ட்ரெண்ட் லைன் நெறைய இருக்கு அப்படிங்கிறது கன்ஃப்யூஷனா இருக்குங்கிறத சொன்னதுனால, நான் மேக்ஸிமம் லைன் டிரா பண்றதெல்லாம் டெலீட் பண்ணிட்டு, இந்த மாரி வரலாங்கிறத உங்களுக்கு வீடியோல மீன் பண்ணிடுறேன். சரிங்களா? லைன் டிரா பண்ணி காமிச்சிருக்கேன். அந்த லைன நீங்க வந்து மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு ப்ளே பண்றப்ப உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. சரிங்களா? ஸோ இப்போ பை சைடு போறதுக்கான மொமெண்டம் பார்த்தாச்சு. செல் சைடு வரதுக்கான மொமெண்டமும் பேங்க் நிஃப்டில பார்த்தாச்சு. சரிங்களா? ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா, எஃப்ஐஎஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். இன்னைக்கு வந்து எஃப்ஐஎஸ் வந்து 110 கோடிக்கு பையிங்ல இருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம். ஆனா மினிமம் பையிங் தான். ஒரு ஸ்ட்ராங் பையிங்ன்னு சொல்ல முடியாது. ஆனா பார்ட்டிசிபேஷன் பாருங்க 19 கோடி. இந்த சைடு வந்து 18. ஓகே. நல்ல மொமெண்டம் இருந்திருக்கு. பார்ட்டிசிபேஷனு. பட் நமக்கு வந்து பையிங்ல வந்தது 110 கோடி தான். ஓகேங்களா? அடுத்து டிஐ வந்து பார்த்தீங்கன்னா 3,224 கோடிக்கு வந்து பையிங்ல இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து டிஐயோட மொமெண்டம்ல நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்தா மார்க்கெட் மேலே ஏறி இருக்கு. சரிங்களா? அடுத்து ஆப்ஷன் செயினோட டேட்டா பார்த்துடலாம். ஆப்ஷன் செயின் பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் நிஃப்டி. நிஃப்டி வந்து ஃபர்ஸ்ட் பிப்ரவரி வந்து நமக்கு எக்ஸ்பைரிக்கு உள்ளது. ஸோ அட் மணில வந்து 21,750 இப்போ இருக்கு. சரிங்களா? இதுக்கு அடுத்து ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்னு பார்த்துட்டு வரப்ப ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் பாருங்க 1 லேக் எங்க தான் எழுதியிருக்காங்க 22,500 தான் எழுதியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இதுல ஒரு 250 இதுல ஒரு 500 750 பாயிண்ட்ஸ் வரைக்கும் டிஃபரன்ஸ்ல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? அதுக்கு அடுத்து இன்பிட்வீன்ல அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற இடம் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 22,000. சரிங்களா? ஸோ இங்க இருந்து ஒரு மூமெண்டம் கொடுக்குது 21,750 கேப் அப்ல ஓப்பன் ஆகி ஒரு மூமெண்டம் கொடுக்குது அப்படின்னா 21,800 இந்த 850 இந்த ரீஜன் இருக்கு பாருங்க. இந்த இடத்துல வந்து ஒரு கன்சல்டேஷன் நடக்கும். நம்ம சொன்ன டெக்னிக்கல் லெவலு. இது உடைச்சு மேலே ஏறுச்சுன்னா 22,000 வந்து ரீச் பண்ணும். இந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸா இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ வந்து இந்த இடம்லாம் வந்து நமக்கு எவரி 100 பாயிண்ட்ஸ்ல பாருங்க 900 அடுத்து 800 எவரி 100 பாயிண்ட்ஸ்ல வந்து ஒரு நல்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான் இருக்கு. சரிங்களா? சரி அப்படியே இப்படியே சப்போர்ட்ல போய் பார்க்கலாம். சப்போர்ட் எந்த சைடு இருக்கு அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க 98K அது வந்து 21,500 தான் வந்து நமக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கு. அதுக்கு அடுத்த நியர்பைல சப்போர்ட்னு பார்க்குறப்ப 21,700ல வந்து நமக்கு ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் சப்போர்ட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 700க்கு கீழே உடச்சிச்சுன்னா அடுத்து 21,500ல போய் நிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் காமிச்சிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கரண்ட் சுச்சுவேஷன்ல இப்ப என்ன இன்னைக்கு முடிஞ்ச டேட்டா வச்சு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நாளைக்கு லைவ் மார்க்கெட்ல இது மாறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஸோ லைவ் மார்க்கெட்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பார்த்து ப்ளே பண்றப்ப இன்னமும் இது பிளஸ் நம்மளோட டெக்னிக்கல் பிளஸ் பிவோட் பாயிண்ட் ஆட் பண்ணி நீங்க ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறப்ப உங்களுக்கு வந்து ஒரு இந்த மூணையும் ஒண்ணா சேர்த்து ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறப்ப உங்களுக்கு ஆப்ஷன்ல ஒரு நல்ல ப்ராஃபிட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆரம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரியில
பட்டு மணில இருக்கிறது 45,400. ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் பாக்குறப்ப இங்க பாருங்க 45,500 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கு. சப்போஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க, 45,500க்கு மேல ஆல்மோஸ்ட் ஒரு 600 இல்லைன்னா 700 ரேஞ்சில் ஒரு 200 பாயிண்ட் பிளஸ்ல ஓப்பன் ஆச்சுன்னா இங்க ஷார்ட் பண்ணி வச்சிருந்தவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, லாஸ்ட்ல போகும். ஸோ உடனே என்ன பண்ணுவாங்க, பை பண்ணுவாங்க. பை பண்றப்ப இந்த மாதிரி எகெயின் என்ன ஆகும், 600 700 700 800 ஈஸியா ரீச் பண்ணிட்டு கடகடன்னு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. நான் சொல்றது ஜஸ்ட் பாசிபிலிட்டிஸ். சரிங்களா? சப்போஸ் கேப் அப்ல ஓப்பன் ஆனா, சப்போஸ் கேப் டவுன்ல ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுங்களேன், இந்த இடத்துல ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஆயிடும். சரிங்களா? எகெயின் மார்க்கெட் மேல ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். அப்படிதான் இப்போ வரைக்கும் பேங்க் நிஃப்டில இது பண்ணியிருக்காங்க. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து செல்லிங் ப்ரெஷர்ல தான் இருக்கு. ஒரு சின்ன புல் பேக் வரலாங்கிறத நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இத விட்டா 45,500 விட்டா அதுக்கு அடுத்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கறப்ப 46,000யும் அதுக்கு அடுத்து 46,500 தான் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் லெவல் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இன் பிட்வீன்ல இந்த 100 பாயிண்ட்ஸ் இருக்கு பாருங்களேன். இது எல்லாமே 80 86K 80K இது எல்லாமே வந்து ஒரு ஒரு வாட்டி இங்க மேல ஏற ஏற அடுத்தடுத்த பாயிண்ட்ஸ்ல வந்து இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸா மாறிக்கிட்டே இருக்கும். ஒன்ஸ் இதெல்லாம் பிரேக் ஆக இன்னும் பையிங் நல்லா பிரஷர் கிடைச்சு மார்க்கெட் மேல 46,000 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. இது வந்து பையிங் சைட்ல மார்க்கெட் ஏறுச்சுன்னா. இதே வந்து சில சில கீழ இறங்கி சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா, நமக்கு வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 45,000ல தான் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கு. புரியுதுங்களா? ஸோ நமக்கு வந்து சப்போர்ட் இருக்கிற இடம் வந்து 45,000 அதுக்கு அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட்ங்கிறது வந்து 44,000. ஸோ மார்க்கெட் வந்து 44,500 வந்து அடுத்த சப்போர்ட்ல நின்னுட்டு இருக்கு. சரிங்களா? இன் பிட்வீன்ல நியர்பைல பார்க்கறப்போ 44 45,400 45,300ல வந்து 50Kவும் 58Kவும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து எவரி 500 பாயிண்ட்ஸ்ல வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸும் அடுத்த சப்போர்ட்ல வந்து பார்க்கறப்போ 45,000ம் அதுக்கு அடுத்து 44,500 தான் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இப்போ வரைக்கும் பேங்க் நிஃப்டில நமக்கு காமிச்சிட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து ஓவராலா அனலைஸ் பண்ணி பார்க்குறப்ப, நிஃப்டி வந்து ஒரு பையிங் ப்ரெஷர்ல இருக்கிற மாரி இருக்கு. ஆனா, இதுல வந்து என்ன ட்ராப்ப நீங்க புரிஞ்சுக்கணும்னா, ஓவராலா வீக்லில வச்சு பார்க்குறப்ப நமக்கு வந்து என்ன மொமெண்டம் குடுத்திருக்குன்னா, ஒரு செல்லிங் சைடுக்கும், இப்ப நடந்துட்டு இருக்கிறது வந்து ஒரு ரீடெஸ்ட் லெவல் மாரியான மொமெண்டம் தான். ஸோ 22,850க்கு மேல ஸ்ட்ராங்கா மொமெண்டம் குடுக்குறப்ப மட்டுமே நம்ம வந்து அடுத்த பையிங் சைட கன்சிடர் பண்ணலாம். ஸோ 21,855 இருக்குல்ல, ஒரே நிமிஷம் கரெக்ட்டா ஒரு வாட்டி பார்த்துடலாம். ஸோ 21,855 இந்த ரீஜனுக்கு மேல மூவ் ஆகணும். இந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸா இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இப்படி இந்த இடம் வந்து உடைக்குதுன்னா, ஓவராலா நீங்க இங்கேருந்து எடுக்கிறப்ப உள்ள இந்த கேப்ப ஃபில் பண்ணி இத டபுள் பாட்டமா முடிக்க வாய்ப்பு உண்டு. அடுத்து இப்ப கிஃப்ட் நிஃப்டி வரைக்கும் வந்து 21,855ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஃபிரெண்ட்ஸ். சாரி 21,926ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? நம்மளோட ஃபியூச்சர்ஸ் பார்க்குறப்ப 21,855 ஸ்பாட் க்ளோஸ் ஆயிருக்கிறது 21,737. ஸோ ஆல்மோஸ்ட் 130 பாயிண்ட்ஸ் வந்து பிரீமியம்ல தான் இருக்கு. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் க்ளோஸ் ஆயிருக்கிறது 45,442. நீ ஃபியூச்சர்ஸ் இருக்கிறது வந்து 45,473. ஸோ ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு 200 550 657 ஆல்மோஸ்ட் 280 பாயிண்ட்ஸ் இது வரைக்கும் பிரீமியம்ல தான் இருக்கு. சரிங்களா? ஸோ குளோபல் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகி ரன் ஆயிட்டு இருக்கு. டவ் ஜோன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஃபிளாட்டா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. S&P ஃபிளாட்டு. நாஸ்டாக் நமக்கு நாஸ்டாக்கும் வந்து ஃபிளாட்டா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பட் இதோட ஷார்ட்ஸ் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? அந்த வீடியோல பார்க்குறப்ப நான் டெக்னிக்கலா அனலைஸ் பண்ண வரைக்கும் குளோபல் மார்க்கெட் வந்து ஒரு பையிங் சைட்ல இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் காமிக்குது. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு க்ளோசிங் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு கிஃப்ட் நிஃப்டியை நம்ம நாளைக்கு காலையில கண்டிஷன் செக் பண்ணிட்டு நம்மளோட மார்க்கெட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோல ஏதாவது யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் இருந்தது, நீங்க லேர்ன் பண்ணிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருந்ததுன்னா உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் லேர்ன் பண்ணி ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணட்டும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.